ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெண்டைக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு. ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் கூட நான் கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமாக ஆச்சி சாம்பார் பொடி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்று அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண உடனே மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையான தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த தேங்காயோடைய பச்சை வாசனை போகும். நல்லா கொதித்த உடனே இதை பார்க்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை நம்ம ரைஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பூரி கூட சாப்பிட்லாம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.